அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 108 எளிமையான திருப்புகழில் ஒரு திருப்புகழை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப எளிமையான திருப்புகழ். நம்ம ஏற்கனவே பார்த்த திருப்புகழ் போல் இதுவும் ஒரு 4 வரியில் இருக்கிற திருப்புகழ் தான். இந்த திருப்புகழும் நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு எளிமையான இருக்கிற திருப்புகழை நம்ம படிக்க படிக்க நம்ம வந்து இதுக்கு அப்புறமா இருக்கிற திருப்புகழையும் நம்ம ஈஸியாக படிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வரும். அதுக்காக தான் இந்த எளிமையான திருப்புகழை நான் உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க நம்ம இன்றைக்கி அந்த எளிமையான திருப்புகழ் என்ன திருப்புகழ் அப்படின்றத பார்ப்போம். அந்த எளிமையான திருப்புகழ் என்ன திருப்புகழ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க நாம் இப்போ அந்த எளிமையான திருப்புகழ் என்ன திருப்புகழ் அப்படின்றத பார்க்கலாம். இரவாமற் பிறவாமற் என்னை சற்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குறமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அறநாளை பகல்வோனே அவிநாசி பெருமாளே. இந்த திருப்புகழ் பார்த்திங்கன்னா அவிநாசி தலத்துக்கு உண்டான திருப்புகழ். அதை நம்ம இப்போ மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம். இரவாமல் பிறவாமல் எனையான் சற்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குறமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அறநாளை பகல்வோனே அவிநாசி பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழை முடிச்சிருக்காரு. இந்த திருப்புகழுக்கு உண்டான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இரவாமலும் மீண்டும் பிறவாமலும் என்னை ஆள்கின்ற சத்குருவாகிய எல்லாம் வல்ல முருகப்பெருமான் என்னை ஆள்கின்றான். பிறவாகி மற்ற எல்லா வழித்துணைகளாலும் திடமான பெருவாழ்வை எனக்கு கொடுத்துருக்கான். மிகப்பெரிய வாழ்வை எனக்கு இந்த வாழ்வை கொடுத்துருக்காரு. குறமாதை புணர்வோனே வள்ளி மணவாளனே மணந்தவனே வள்ளியே மணந்தவனே குகனே சொல்லற்கரிய முடியாத ஒரு குமரேசனே அறநாளை அதாவது அறம்பொருள் வீடு இன்பம் எனும் 4 அறம்பொருள் இன்பம் வீடு எனும் 4 பகன்றவனே நமக்கு சொன்னவனே அறிவுறுத்தியவனே அவிநாசி தலத்தில் இருக்கிற பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த அவிநாசி தலத்துக்கு உண்டான சிறப்பை அழகாக நமக்கு வந்து அருணகிரிநாதர் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப எளிமையாக இருக்குது. இந்த திருப்புகழ் படிக்க படிக்க நமக்கு ஈஸியாகவே இருக்குது. மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். இரவாமல் பிறவாமற் எனையால் சற்குருவாகி பிறவாகி திறமான பெருவாழ்வை தருவாயே குறமாதை புணர்வோனே குகனே சொற்குமரேசா அறநாளை புகழ்வோனே அவிநாசி பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழை முடிச்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து நாம் இந்த திருப்புகழை பாராயணம் பண்ணுவோம், முருகன் அருள் பெறுவோம். இதுபோல் வேறு ஒரு திருப்புகழோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.